பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு செல்கின்றாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்தும் அதேபோல் அந்த மாவட்டத்தின் அமைச்சர் திமுக எம்எல்ஏ அவர்களின் ஊழல் பட்டியலையும் மக்களிடம் எடுத்து உரைப்பார். அதே போல் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரின் ஊழலை எடுத்துரைத்துள்ளார். அந்த வீடியோ பார்த்தா பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய எல்லா கவர்மெண்ட் பஸ் இவர் கண்ட்ரோல் தான். இவருடைய மனைவி எஸ் காயத்ரி தேவி டாக்டர். அந்த அம்மா நடத்தக்கூடிய கருத்தரிப்பு மையத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை தமிழ்நாட்டினுடைய எல்லா போக்குவரத்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டி வச்சார். அதையும் நாங்கள் புகாராக சொன்ன பிறகு அதிலையும் ஊழல் பண்ணிருக்காருன்னு சொன்ன பிறகு அதை நீக்கிட்டாங்க. ஒரு அமைச்சர் இதில் வந்து தெரிகிறது எப்படி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ சேம் பிளட் சிவசங்கர் அவர்கள் தன் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். அவர் நடத்தக்கூடிய தனியார் கருத்தரிப்பு மையத்தினுடைய விளம்பர பலகைகளை அட்வர்டைஸ்மெண்ட் பஸ்ஸினுடைய கடைசி பகுதியில் ஒட்டியிருக்கார். எப்படி இந்த மனிதனை இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? அலையூரில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி யோசிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, எனக்கு யாராச்சும் ஆர்டிஓ நண்பர்கள் அங்கிருந்து ஒழிஞ்சு கேட்டுட்டு இருக்கலாம். நான் பேசுறது ஏன்னா வெளியே வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பதவி வேண்டிய இடத்திற்கு டிரான்ஸ்பர் வேண்டும் என்றால் சிவசங்கர் வசூலிக்கக்கூடிய தொகை 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய். 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பருக்கு வாங்கக்கூடிய பணம். இதை நான் சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய லாரி ஓனர்ஸ் பெடரேஷன் அவங்க பிரஸ் மீட் போட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. சமீபத்தினுடைய சிவசங்கருடைய ஊழல் வேகமா வெளிக்கொண்டு வருகின்றோம் ஆதாரத்தோடு. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் பஸ்ல போனீங்கன்னா அங்கங்க கடையில நிறுத்துவாங்க. டீ சாப்பிடறதுக்கு எந்த கடையில நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு ஊழல். எந்த கடைக்காரன் பணம் கொடுத்திருக்கானோ அங்கதான் தமிழ்நாடு அரசு பேருந்து போய் நிறுத்தும். அதோட நீங்க புரிஞ்சுக்கணுங்கம்மா. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு அரசியல்வாதி அரியலூருக்கு வந்து மறுபடியும் அதை பேசக்கூடாது. மனித குறியீட்டிலே கடைசியாக அரியலூர் இருக்கின்றோம். 0.282 இருக்கும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பீகாரில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அரியலூரை விட மனித குறியீட்டிலே முன்னாடி இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய 80% மாவட்டங்கள் அரியலூரோட முன்னாடி இருக்காங்க. என்ன திராவிட மாடல் அரசு? என்ன திராவிட மாடல் அரசு நான் கேட்கிறேன். மூச்சுக்கு 300 வரை நாங்க யூபியோட சூப்பர், நாங்க பீகாரோட சூப்பர்ங்கிறாங்கல்ல. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு யூபி பீகாரை விட அங்க இருக்கக்கூடிய 90% மாவட்டங்களை விட அரியலூர் பின்தங்கி இருக்கு. திராவிட மாடல் அரசு பதில் சொல்லணும்ல. 70 ஆண்டு காலமாக கையிலே ஆட்சியை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஏன் சிமெண்ட் கம்பெனியை கட்டிட்டு கொஞ்சம் பேருக்கு வேலை கொடுத்தா முன்னேறிடுங்களா? முன்னேறா. இளைஞர்கள் ஒரு பக்கம் வேலையே இல்ல, படிச்சுட்டேன். அதனாலதான் மனித குறியீட்டுல பின்னாடி இருக்கு. தொழிற்சாலைகள் இல்லை. ஒரு பக்கம் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3,50,000 பேருக்கு அரசு வேலை 5 ஆண்டுகள் கொடுப்போம். 3,50,000 பேருக்கு 5 ஆண்டுகள் அரசு வேலை என்றால் ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 70,000 பேர் நீ வேலை கொடுக்கறீங்கன்னா திமுக காரன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பரீட்சை 4 டைம் நடத்தணுங்க ஐயா. ஐயா 4 முறை இந்த பரீட்சையை வருஷத்துக்கு நடத்தினா தான் 70,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இன்னைக்கு சமீபத்தில் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அந்த தேர்வு பிப்ரவரியில் எழுதுனதுக்கு இன்னும் ரிசல்ட் 8 மாசம் ஆச்சு. போன வருஷம் நடத்தின குரூப் 4 தேர்வு 13 மாசம் ஆச்சு. வருஷத்துக்கே ஒரு குரூப் 4 தேர்வை நடத்த முடியலனா எப்படி 70,000 இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு திமுக கார வேலை கொடுப்பான்? தேர்தல் அறிக்கையில வாய்க்கிலேயே பேசிவிட்டு சுத்தி கொண்டிருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க 3,50,000 பேருக்கு அரசு வேலை. அரசு வேலைக்கு என்ன வாத்துக்கிற வச்சிருக்காங்க அறிவாலயத்துல? தேர்வு நடத்தாம வாத்து முட்டை போட்டா எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா? தேர்வு நடத்தினா தான் அரசு வேலை கொடுக்க முடியும். அரசு வேலை என்பது தமிழகத்தில் குரூப் 1, 2, 3, 4 காவல்துறை பணி. இதை தவிர வேற எங்கேயும் அரசு வேலை இருக்கு? எக்ஸாமே நடத்தாம டிஆர்பியில பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்காம டீச்சர்ஸ் எல்லாம் சென்னையில உண்ணாவிரதம் இருக்கின்றார். இதையெல்லாம் டிவியில பேசுறது இல்லைங்க. டிவியில பேசுறது. டிவியில என்ன பேசுவானா? இந்திய திணிக்கிறாரா மோடி? இதான் விவாதம். மோடி ஐயா இந்திய திணிக்கிறாருங்களா? நீ மோடி ஐயா திமுக காரராச்சும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தமிழை திணிக்கிறாருன்னு குற்றச்சாட்டு வையா. பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செங்கோல் சாட்சியாக சோழ பேரரசு இருந்தார், ஜெயங்கொண்டம். அந்த செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் வைத்து ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காக சொல்லி தமிழ் கலாச்சாரத்தை திணிக்கிறார் மோடி மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க திமுக காரங்கள். திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டிருந்தீங்கன்னா மோடியின் மீது உண்மையான குற்றச்சாட்டு வைக்கணும். இல்ல உலகம் முழுவதும் திருக்குறளை பிரிக்கிறார், அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைங்க. திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்த்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைங்க. வாரணாசியில முண்டாசு கவிஞன் பாரதியார் பேர்ல இருக்கை அமைச்சிருக்கார், குற்றச்சாட்டு வைங்க. கிறிஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறைவேற்கின்றார், குற்றச்சாட்டு வைங்க. பிரான்சிலே திருவள்ளுவர் சிலை நிறுவதாக சொல்லியிருக்கின்றார், குற்றச்சாட்டு வைங்க. இதெல்லாம் மோடி சொன்னது. உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழின்னு சொன்னார், அது மேல குற்றச்சாட்டு வைங்க. இதை பத்தி பேச மாட்டாங்க, வளர்ச்சியை பத்தி பேச மாட்டாங்க, அரியலூரை எப்படி முன்னேற்றம் பேச மாட்டாங்க. ஆடம்பரமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு மக்களை ஏமாற்றிவிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இளைஞர்களை ஏமாற்றி அரியலூர் போன்ற பகுதியில் இன்னும் எத்தனை வருஷம் பின்னாடி கொண்டு போவாங்க? இதெல்லாம் நீங்க கேட்கணுங்கம்மா, கேட்கணுங்க ஐயா. உங்க குழந்தைகளுக்காக கேட்கணும். உடனே பிஜேபி கார உள்ள வந்துருவான். பிஜேபி கார உள்ள வந்தா என்ன நடக்குங்க? பிஜேபி கார உள்ள வந்தா தான் இதெல்லாம் மாறுங்க.